அதாவது கர்நாடக மாநில ஸ்கை மன்றத்தினுடைய செக்ரட்டரி ஐயா வந்திருக்காரு. அவர்களை வரவேற்கிறோம். வரவேற்பை சொல்வதற்கு அவர்களை நாகராஜ் அவர்களும் வரவேற்றுள்ளார். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கு நாகராஜ் அவர்களை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அப்படியே கண்ணை மூடிக்கலாம் கொஞ்ச நேரம். சுவாசத்தை கவனிக்கலாம். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க. இந்த புனிதமான நல்ல நாளில் இறையருளும் குருவருளும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ நமக்கு வழிகாட்டட்டும் என்று நினைந்து அதற்கான சிந்தனைகளை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி இந்த சிந்தனையை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இயல்பு நிலைக்கு வந்துடலாம். எல்லாமே சின்ன சின்ன ஒரு டெக்னிக் தான். மகரிஷி கொடுத்துருக்கக்கூடிய அலையை குறைப்பது. இப்போது எல்லாரும் ஒரே அலைக்கு வந்துட்டோம். இதுதான் முக்கியமானது. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மேடம் சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பெரிய குண்டலினி யோகம் தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு புரியல, தியானம் தான் கொடுத்தாங்க. தியானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அமைதி இல்லாத எல்லா வாழ்க்கையிலும் சிக்கல்களை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு அமைதி தான் வேணும் அப்படின்றதுக்காக சாமிஜி அங்கங்கே யார் யாருக்கு தியானம் வேணுமோ அவரே தனியாக போயிட்டு தியான பயிற்சிகளை கொடுத்துட்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் நம்ம தியானத்துக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரே ₹1. இன்றைக்கி ₹1 நம்மளுக்கு சிம்பிளாக தெரியுது. அந்த காலத்தில் அந்த ₹1 1,00,000 மாதிரி கணக்கு. அந்த மாதிரி சாமிஜி அந்த ₹1 கூட இல்லை, எனக்கு பயிற்சி வேணும்னு கேட்டவங்களுக்கு இலவசமாகவும் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தேடுதல் இருக்குது, இவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சாமிஜி அதை கொடுத்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அனுபவம் அங்கே தான் ஆரம்பிக்குது. போகும்பொழுது அங்கே இருக்கிறவங்க மக்கள் உடம்பை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அங்கே வலி இருக்குது, இந்த இடத்துல பிரச்சனை, அங்கே பிரச்சனைன்னு உடலை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மகரிஷி யோசனை பண்ணி பார்க்குறாங்க, என்ன பண்ணலாம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி மகரிஷினுடைய அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா எல்லாமே வரலாறு பிரகாரம் வந்தால் தான் நமக்கு நல்லா புரியும். மகரிஷினுடைய அப்பாவும் இந்த நாட்டு வைத்தியம் என்று சொல்லக்கூடிய, இயற்கை வைத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த வழிகளை எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவங்க தாத்தாவுக்கு தெரியும். அவங்களும் அந்த பரம்பரையில் வந்தவங்க தான். அந்த பரம்பரையை சொன்னால் நமக்கு இன்னும் நேரம் போயிடும். ஆனால் அதை ஒன்று மட்டும் டச் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தெரியாது. அந்த புதிய விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். மகரிஷினுடைய அவங்க தாத்தா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக்கருத்தாம் ஃபேமிலின்னு பேருங்களாம். என்ன பேர்? நாக்கருத்தாம் ஃபேமிலிங்களாம். அப்படின்னு சொல்ல உங்களுக்கு புரியல, என்னடா இது நாக்கருத்த ஃபேமிலி என்ன அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே அவங்க ரொம்ப பக்தியில் இருந்தாராம் அவங்க தாத்தா. ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் பாம்பு வந்துருச்சுங்களாம். அந்த பாம்பை போன்னு சொன்னாராம். அது போகலையா, நீ போகலைன்னா நான் நாக்கு அறுத்துக்குவேன்னு சொன்னாராம். இப்போ பக்தியில் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி அந்த பாம்புக்காக தன்னுடைய நாக்கே அறுத்தக்கூடிய ஒரு பக்திமான் அவங்களுடைய தாத்தா.
அப்போ அந்த ஒரு விஷயத்தில் விளக்கத்தில் அவருக்கு மகனாக பிறந்தவர் தான் உங்களுக்கு தெரியும் மகரிஷியுடைய தந்தை வரதப்பா அப்படின்றவர். அவரும் இந்த மருத்துவ விஷயம் அவருக்கு தெரியும். அதனால் அவரும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடம்புல உபாதைகளுக்கு மருந்து மாத்திரைகள் எல்லாம் செஞ்சு கஷாயம் மாதிரி லேகியம் மாதிரி வச்சுருப்பாருங்களாம். அதை மகரிஷிக்கும் தெரியும். அதை இவர் என்ன பண்ணார், எங்கே போனாலும் ஒரு மஞ்சள் பை இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் மஞ்சள் பை தானே. அந்த மஞ்சள் பையில் சில மாத்திரைகளை எல்லாம் அவரே தயார் பண்ணி நமக்கு எமர்ஜென்சி இருக்கக்கூடிய மாத்திரைகள், நம்மளுக்கு என்ன வயிற்றுப்போக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஜுரம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு இருக்கும். அப்போ அதுக்கான மருந்து மாத்திரைகள் எல்லாம் மகரிஷி போகும்போது பையில் வச்சு எடுத்துகிட்டு போவாராம். அப்போ போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் இதை தான் கொடுத்துட்டு வைப்பாராம். அப்போ இதை கொடுத்துட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இவருடைய எண்ணம் தியானம். ஆனால் அங்கே தியானம் மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ வரவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா உடல் உபாதிக்கு தான் வந்துட்டுருக்குறாங்க. இப்போ உடனே மகரிஷி சிந்திக்கிறார், நம்மளுடைய நோக்கம் வேறையாக இருக்குது, இங்கே மக்களுடைய துன்பம் பாதிப்பு வேறையாக இருக்குது, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு மகரிஷி ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ மகரிஷி ஆராய்ச்சி பண்ண பயிற்சி தான் நமக்கு கொடுத்த இந்த உடற்பயிற்சி. அப்போ மகரிஷி அந்த காலத்தில் டாக்டராக படிச்சிருக்கிறார். ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலேயே அந்த டாக்டர் படிக்கிறத நினைக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்போ டாக்டரு படிக்க வைக்கிறது நம்மளெல்லாம் யார் படிக்க வைப்பாங்க? நம்ம அப்பா அம்மா படிக்குவாங்க. இப்போ டாக்டர் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும். இப்போயும் இந்த நீட் தேர்வு அது எழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, மறுபடியும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி அது மகரிஷி டாக்டர் படிக்க வேண்டிய ஒரு சூழல் எப்படி ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க நம்ம எல்லாம் யார் எங்கெங்கேருந்து வந்தோம்னே தெரியாது. ஆனால் இந்த இடத்துல மக்கன்றத்தில் உட்காந்துட்ருக்குறோம். மகரிஷி அவர் சென்னையில் ரைஸ் கோர்ஸ் கிளப்பில் வேலை பண்ணிகிட்ருக்கிறாரு. வேலை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அந்த வழியாக போகும்பொழுது லேசாக மழை வர மாதிரி இருக்குது. சைடில் ஒதுங்கி நிற்கிறாரு. அந்த உள்ளே ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே என்ன நடந்துக்குதுன்னா மாத்திரை மருந்துங்க லேகியம் இதெல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை இவர் அங்கே நின்றுட்டு பார்க்குறாரு. இப்போ இவரும் மகரிஷியுடைய அவங்க அக்கா கணவர், அவரும் டாக்டரு, அவரும் இந்த மருந்துங்கள்லாம் செய்யக்கூடியவர், அனுபவம் உள்ளவர். இப்போ மகரிஷி அதை பார்க்கும் பொழுது இது எல்லாமே அதனோடு இணைந்தது. அப்போ அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அங்கே நின்றுட்டு உள்ளே என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே உள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மருந்துக்கும் மாத்திரைக்கும் சம்மந்தம் இல்லாத இறை சிந்தனையை பற்றி உள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரெண்டும் இவருக்கு விருப்பம். இறை சிந்தனையும் இவருக்கு விருப்பம், இந்த மருந்து மாத்திரை செய்யக்கூடிய விதங்களும் இவருக்கு விருப்பம். கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறாரு. மழை நின்றுடுச்சு. அவங்க உள்ளே இருக்கிறவங்க மகரிஷியை பார்க்குறாங்க. இவர் ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் 21 வயசு மகரிஷிக்கு. அப்போ இளமையாக இருக்கும் பொழுது அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உத்து அவங்க உள்ளே இருக்கிறத கவனிச்சிக்கும் போது. அப்போ அவங்களுக்குள்ளார தம்பி வா இங்கே உள்ளன்னு கூப்பிடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, உள்ளே இருக்கிறவங்களுக்கும் மகரிஷிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மழைக்காக ஒதுங்கி நிற்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்போ உள்ளே அவங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏன்பா ரொம்ப நேரம் நீ இங்கேயே பார்த்துட்ருக்குற, என்ன விஷயம், உனக்கு என்ன தேவைன்னு கேட்குறாங்க. இப்போ மகரிஷி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மருந்து மாத்திரை செய்வதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. எங்கள் மாமாவும் டாக்டர் தான், எங்கள் அப்பாவும் இந்த மாதிரி இருந்தாங்க, இது எனக்கு விருப்பமாக இருக்குது, அதனால் பார்த்துட்ருக்குறேன்னு சொன்னார். சரி, ஓகே. அடுத்தது நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் இறைவனை பற்றி சிந்திக்கிறீங்க, அது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதெல்லாம் கேட்கணுன்னு எனக்கு எண்ணம் தோணுது அப்படின்னு சொல்கிறார். அந்த வினாடி அவங்க சொல்கிறாங்க, உனக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ நீ தாராளமாக இங்கே வரலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு இணைப்பு தான் மகரிஷியை அங்கே இருக்கின்றவர் தான் டாக்டராக படிக்க வச்சவர். அவருக்கும் இவருக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. அப்போ இறைவன் என்ற ஒரு தெய்வம் பாருங்கள் எப்படி அவங்களுடைய இணைப்பை கொடுத்து மகரிஷி இன்னைக்கு இவ்வளோ பயிற்சிகளை கொடுத்தது அங்கே தான் காரணம் வந்தது. அப்போ அந்த காலத்தில்
பிஷக் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுப்பாங்க டாக்டருக்கு ஆயுர்வேதத்தில். அப்போ ஆயுர்வேதத்தை முழுமையாக படித்து அந்த பிஷக் என்ற ஒரு பட்டம், அப்போ தமிழ்நாட்டிலே சென்னை மாகாணத்திலே 2 பேர் தானுங்களாம். அடுத்தது 3வது நம்ம மகரிஷி. அந்த அளவுக்கு மகரிஷி படித்து நம்ம உடலுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, நம்ம உடல் செல்களெல்லாம் எப்படி எப்படி வேலை பண்ணுது அப்படின்னு மகரிஷி ஆழ்ந்து கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி கவனிக்கும் பொழுது தான் மகரிஷி நமக்கு இந்த உடற்பயிற்சியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ மகரிஷி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. மகரிஷி இந்த பூமி மேலே எத்தனை யோகா பயிற்சிகள் இருக்குதோ, உண்மையிலே நம்ம எல்லாம் இன்றைக்கி ஒரு மனசில் ஒரு ஆழ்ந்த ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கணும், உறுதிமொழி எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகரிஷி அவர்கள் இந்த என்னென்ன யோக பயிற்சிகள் இருக்குதோ நம்ம பூமி மேலே கொடுத்துருக்குறாங்களோ அனைத்தையும் செஞ்சுருக்கிறார். எல்லா பயிற்சியும் செஞ்சுக்கிறார். செஞ்சு உடலில் பார்த்துட்டு எந்த பயிற்சி செய்தால் எந்த இடத்துல வலி வருது, எந்த இடத்துல துன்பங்கள் வருது, அப்போ இந்த மக்களுக்கு எந்த இடத்துலையும் வலி வராத இன்பத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய பயிற்சி எதுன்னு கண்டுபிடிச்சார். அப்போ அந்த உடலை எவ்வளோ வருத்திருப்பார் பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் சும்மா ஒரு யோகா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்னா சார் என்னால் முடியல, கால் அங்கே பிடிச்சிச்சு, இடுப்பு பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த ஒவ்வொரு பயிற்சிகளையும் வேறு யாரும் குரு இல்லை, அவரே தான் குரு, இறைவனே தான் குரு, சிந்திக்கிறார். அப்போ அந்த மாதிரி எல்லா பயிற்சிகளையும் செஞ்சு உடலில் பார்த்துட்டு ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்க ஒரு பயிற்சி தான் எளிமையான உடற்பயிற்சி. என்ன பேர்? எளிமையான உடற்பயிற்சி. பாருங்கள், அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார், எளிமையான உடற்பயிற்சி. எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய பயிற்சி. என்ன அழகாக கொடுத்துருக்கிறார். எல்லா காலத்திலையும் செய்யலாம், எல்லா நேரங்களிலும் செய்யலாம், எல்லா நாடுகளிலும் செய்யலாம் இல்லையா? அதுக்குன்னு நமக்கு ஒரு 8 வயசு கொடுத்துருக்குறாரு. 8 வயசுலேருந்து 80, மகரிஷி 95 வயசுலேயும் செஞ்சார். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி மகரிஷி செஞ்சு இந்த எப்படிப்பட்ட பயிற்சிகள் செய்யலாம்னு சொல்லி முறைப்படுத்தி, இதான் சொல்கிறது, முறைப்படுத்தி நமக்கு வரிசையாக கொடுத்துருக்குறாரு. 9 பயிற்சி, வரிசையாக 9 பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த பயிற்சியை மகரிஷி நம்ம மன்றத்தில் உடல் உயிர் அப்படின்ற 2 பயிற்சியும் கொடுத்து சேர்த்து தான் ஆரம்பித்து கொண்டு வந்தார். அப்போ இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது இந்த 2 பயிற்சி தான், உடலுக்கான பயிற்சி, மனதுக்கான பயிற்சி. புரியுதுங்களா? அப்போ ஆரம்ப கட்டத்தில் மகர்ஷியினுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா தியானம் மட்டும்தான். மனம் குடும்பத்தில் சிக்கல் வர்றதெல்லாம் மனதினால்தான் பிரச்சனை வருது, அது சரி பண்ணால் போதும்னு நினச்சி பார்த்தாரு, சரியாகலை. அப்புறம் பிறகு தான் உடலை பற்றி சிந்தித்தார். இப்போ உடலை பற்றியும் உயிரை பற்றியும் சிந்திக்கும் பொழுது தான் அப்புறம் மகரிஷிக்கு வருது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குணங்கள். அகத்தாய்வு பண்ணுற பயிற்சி வந்து குணத்துக்கான பயிற்சி. புரியுதுங்களா? நம்முடைய குணங்களை நல்ல குணங்களாக வைத்துக்கொள்வதற்காக தான் மகரிஷி குணத்துக்கான பயிற்சியை அடுத்த பிறகு கொண்டு வந்தாங்க. அதுதான் நம்ம அகத்தாய்வு பயிற்சின்னு சொல்கிறோம். அகத்தாய்வு எத்தனை பயிற்சி இருக்குது? எல்லாம் முடிச்சிட்டோம். அகத்தாய்வு பயிற்சி என்னென்ன பயிற்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல் பயிற்சி, 2வது பயிற்சி, 3வது பயிற்சி. ஏன் ஆழியால் செய்யக்கூடிய 4வது பயிற்சி இல்லைங்களா? அப்போ 4 முடித்தாதான் பிரம்மஞானம். அப்போ அகத்தாய்வு எத்தனை பயிற்சி இருக்குது? 4 பயிற்சி. அந்த 4வது பயிற்சி முடித்தாதான் நம்ம அகத்தாய்வு கம்ப்ளீட் முடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஒரு தடவை எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவர் கேட்டார், சார் உங்கள் மன்றம் எங்கே இருக்குதுன்னு கேட்டார். நான் எல்லா விளக்கத்தையும் சொன்னேன். அவர் விடுற மாதிரி இல்லைன்னு. சார் அதில் என்னென்ன பயிற்சி சொல்லி கொடுக்குறீங்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி, நான் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தேன். சொல்லிகிட்டே வரும்போது அவருக்கு புரிகிற மாதிரி தெரியல. அன்றைக்கி தான் எனக்கு ஒரு புது விளக்கம் கிடச்சிது. ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்ம பயிற்சியில் என்ன சொல்லி கொடுக்குறோம்னா இங்கெல்லாம் முடிச்சுட்டு ஆழியாரில் போய் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். இப்போ நீங்கள் எல்லாம் வண்டி வச்சுருக்கிறீங்க, 2 வீலர், காரு எல்லாம் வண்டி வச்சுருக்கீங்க. அது ஓட்டுறதுக்காக நீங்கள் எங்கே பர்மிஷன் வாங்கிட்டு வருவீங்க? ஆர்டிஓவில். அவங்க என்ன கொடுப்பாங்க? லைசன்ஸ்.
நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க லைசன்ஸ். லைசன்ஸுன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வண்டியை ரோட்டில் பாதுகாப்பாக ஓட்டக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்ற விளக்கம் எனக்கு அப்போ கிடைச்சிது. இந்த உதாரணத்தை வச்சு அவருக்கு சொன்ன, நீங்கள் இப்போ எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் பூமி மேலே வாழ்ந்துட்டுருக்கிறேன். யாரோட வாழ்ந்துட்டுருக்கிறேன்? சமுதாயத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன், குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன். அப்போ மகரிஷியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க பிரம்மஞானம்னு. பிரம்மஞானம்னா நம்மளுக்கு புரியல, நம்மெல்லாம் ஞானிகளா? அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க ஞானிகள், வீட்டை விட்டுட்டு சன்னியாசம் பண்ணிட்டு. அப்போ நம்ம குடும்பத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம், இல்லறத்தில் இருக்கிறோம். அப்போ மகரிஷி அதுக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க பிரம்மஞானம்னு. அது உங்களுக்கு புரியாது. அந்த பிரம்மஞானத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூமி மேலே குடும்பத்தோடு இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டீர்கள். அதுதான் மகரிஷி கொடுத்துக்கூடிய பிரம்மஞானம் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது ஒரு கேள்வியே கேட்கல. சரிங்க சார், அடுத்தது எப்போ வரணும், எங்கே வரணும், என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. புரியுங்களா? அப்போது அப்படி ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்கிறவர் யார்? மகரிஷி. அப்போ அதை தான் மகரிஷி அப்படியே ஒரு கோர்வையாக கொடுத்து நமக்கு நாளையும் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துட்டாரு. உடலுக்கான பயிற்சி ஒரு 20 நிமிடம், மனதுக்கான பயிற்சி ஒரு தியான பயிற்சிக்குள்ள 20 நிமிஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா அகத்தாய்வு பயிற்சி நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இந்த பிரம்மஞானம் எல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றது தான் மகரிஷியுடைய நோக்கம். அப்போ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் மகரிஷி நமக்கு இந்த பாடத்துக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இதுதான் மகரிஷினுடைய வரலாறில் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த யோக பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறோமே, யோகம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் டிப்ளமாவில் இருக்குது. யோகம் என்றால் என்ன சொல்லுங்க? இணைதல். யோகம் என்றால் ஆனந்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய வழியை கொடுப்பது. ஆனந்தம் என்றால் என்ன? சந்தோஷம். சந்தோஷம் என்றால் என்ன? மகிழ்ச்சி. அப்போ நாம் எல்லோரும் எதை நோக்கி போயிட்டுருக்குறோம்? மகிழ்ச்சியை நோக்கி. ஆனால் மகிழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் ஆனந்தமான வாழ்க்கையை தரக்கூடிய பயிற்சியை செய்யவில்லை. ஒரு 10 ஏக்கரை நிலம் இருக்குது எனக்கு. 10 ஏக்கராவிலையும் ஒரு பக்கம் மாதுளம்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் பழத்துங்களை வச்சுருக்குறோம். ஒரு பக்கத்தில் ஒன்றுமே வைக்கல, வெறும் முள்ளு செடி வச்சுருக்குறோம். இப்போ இந்த பக்கம் போனால் அழகான பழங்களை கொடுக்குது, உயிருள்ள பழங்கள். பழத்துக்கு இன்னொரு பேர் உயிருள்ள பழங்கள். ஏன்னா காலையில் வரும்போது கூட பப்பாய சாப்பிட்டு தான் வந்தேன். அந்த மாதிரி பழங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? உயிருள்ள பழங்கள். சாப்பிட்ட உடனே சத்து பொருளாக மாறக்கூடியது. மற்ற நம்ம இயற்கை உணவுன்னு சொல்லுவாங்க அதுக்கு. மற்ற பொருளெல்லாம் சமைச்சு தான் சாப்பிட்றோம். அப்போ அந்த மாதிரி அந்த தோட்டத்தில் அந்த பழங்களெல்லாம் நமக்கு நன்மையை தருது. பழம் என்ற விதையை போட்டேன், பழங்கள் கொடுக்கின்றது. பக்கத்தில் ஒன்றுமே போடலை, முள் செடியும் வந்து நம்மளை குத்திக்கிட்டே இருக்குது. அப்போ நமக்கு எதை வேண்டுமோ அதை என்ன பண்ணணும்? விதையாக போட வேண்டும். அப்போ நமக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக வாழணும்னு வாழ்க்கையை நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான பயிற்சியை செய்யலையே. அப்போ எப்படி ஆரோக்கியம் வரும்? சிந்தனை பண்ணி பாருங்கள். அப்போ ஆரோக்கியம் வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? பயிற்சிகள் செய்ய வேண்டும். அதனால தான் மகரிஷி நம்ம எல்லா பயிற்சிகளும் பயிற்சின்னு சொல்லியிருக்கிறாரு. காயக்கல்ப பயிற்சி, எளிமையான உடற்பயிற்சி, எளிமையான தியான பயிற்சி, எல்லாமே பயிற்சின்னு தான் கொடுத்துருக்குறாரு. இன்றைக்கி செய்கிற உடற்பயிற்சி இன்றைக்கி மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. காலையில் சமைக்கிறீங்க, குக்கர் எடுக்கிறீங்க, க்ளீன் பண்ணுறீங்க, வைக்கிறீங்க. அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அதை க்ளீன் பண்ணுது. அடுத்த நேரம் மறுபடியும் அது உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் சுத்தம் பண்ணணும். அப்போ நீங்கள் எத்தனை நாள் அதை எடுத்து பயன்படுத்தினாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த உடலையும் மனதையும் நாம் தினந்தோறும் இயக்கி கொண்டு தான் இருக்கிறோம். சாமிஜி அழகாக சொல்கிறாங்க, இந்த உடலை நம்ம இயக்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். இயக்கும் பொழுது அதில் அழுக்கு படிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ 2 விதமான அழுக்கு சொல்கிறார். உடல் அழுக்கு, மன அழுக்குன்றார். சார், மனதில் எப்படி அழுக்கு வருது?
நம்மளை சுற்றி பேசக்கூடிய பேச்செல்லாம் காதை மூடிக்கிட்டு இருக்கிற பேச்சுங்க தான். காதில் என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. அப்போ மனம் என்னவாகுது, அழுக்கடைகிறது, அசுத்தம் வருகிறது. அப்போ அதனால தான் சொல்கிறார் மகரிஷி, மன்றத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும். தொடர்பு கொண்டு உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி கொள்ளலாம்ன்றார். அதை சொல்லிவிட்டு அடுத்த வரியில் சொல்கிறார் சாமிஜி, இப்போ ஒரு சிந்தனை சொல்கிறோம், நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. கேட்கும் பொழுதும் உங்களுடைய ஆன்மா தூய்மை பெறுகிறது, சொல்பவர்களுக்கும் தூய்மை பெறுகிறதுன்னு சொல்கிறார். கேட்பதினாலும் தூய்மை பெறுகிறது, சொல்வதினாலும் தூய்மை பெறுகிறது. அப்போ மன்றத்தில் நாம் எப்பொழுதும் தொடர்பு கொண்டு இந்த தூய்மை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கும் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து இரவு வரை தொடர்ந்து அந்த ப்ரேயர் இருக்கும். அதில் நீங்கள் மற்ற நாள் எப்படின்னா போங்க, அந்த ஒரு நாளாவது ஒரு ப்ரேயர்லையாவது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கலந்து கொண்டு ஆன்மை தூய்மை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம மன்றத்தில் எப்பொழுதும் ஒரு நாள் கூட தவறாத கூட்டு தவம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கோவிலில் காலை மாலை ரெண்டு வேளையும் பூஜைகள் நடந்துகிட்ருக்கோம். அதான் தூய்மை செய்யக்கூடியது. அப்போ கோயில் மாதிரி தான் நம்ம மன்றமும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், தவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட தவம் செய்யாது இருக்கக்கூடாது. ஔவையாரும் சொன்னாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது பிறப்பினும் கூழ் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பினும் அரிது. அப்புறம் நரைத்தல் அரிது. அடுத்த வரி அவங்களும் அதான் சொல்லிட்டாங்க. அப்போ தவம் தான் ரொம்ப முக்கியம், தவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அதனால் மகரிஷி நமக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இப்போ யோகம் என்றால் என்னன்னு பார்த்தோம். யோகம் என்றால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம், இணைப்பதில்னு சொன்னாங்க. அப்போ இது ஆனந்தம்னு சொல்லி சொன்னோம். சரி, இது நீங்கள் சொல்கிறது புதுமையாக இருக்குது சார், நம்ம எங்கேயும் படிக்கலையே கேட்கலையே. இப்போ யோகம் என்ற வார்த்தை நம்ம எப்போ பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா, அது வில்லேஜாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையா இருந்தாலும் சரி, ஒரு வேலை கிடச்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அடிச்சது இப்போ ஒரு யோகம். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு புதுசாக ஒரு பொண்ணோ பையனோ அவங்க ஏழ்மைப்பட்ட இருக்கலாம், ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் வசதியாக இருக்கலாம், அந்த பொண்ணோ பையனோ இணைஞ்சிட்டாங்க. இப்போ அங்கே என்ன சொல்லுவோம், அடித்தது இந்த பொண்ணுக்கு யோகம், அடித்தது இந்த பையனுக்கு யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யோகம் என்றால் அங்கே என்ன வரும், இணைதல், இணைந்து மகிழ்ச்சியை கொடுக்கிறது. மறுபடியும் அங்கே இணைதல் தான் பிடிச்சிட்டு இருக்கிறோங்க, அது இல்லை. இப்போ அந்த பொண்ணு ஏழ்மையாக இருக்கலாம், அந்த பையன் ஏழ்மையாக இருக்கலாம், வசதியானதோடு இணையும் பொழுது அப்போ இணைந்து மகிழ்ச்சியை கொடுக்கிறது. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு இந்த யோக பயிற்சிகள், இந்த பூமி மேலே இருக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளிலும் ஒரு 5000 வருடத்துக்கு பின்னாடி ஒரு மகான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கங்கே சிதறி கிடக்கிறது பயிற்சிகள் எல்லாம் இன்னும் அழியக்கூடிய நிலையில் இருக்குது. அப்போ அதையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டி அதுக்கு ஒரு உயிர் கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு பேர் தான் அஷ்டாங்க யோகம். என்ன பேர், அஷ்டாங்க யோகம். அப்போ இது யார் கொடுத்தாங்களோ அவங்க பேரையே வச்சுட்டாங்க. அப்போ அவர் தான் பதஞ்சலி முனிகள், ஞானிகள். புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மனிதர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போ வாழ்வதற்கான 8 வழிகளை சேர்த்து பயிற்சியாக கொடுத்தார்கள். எத்தனை பயிற்சி? 8 பயிற்சி. எதுக்கு? மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதை பிடிச்சிக்கணும் நம்ம. அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு 8 வித வழிகளை கொடுத்தார்கள். அப்போ அதுக்கு பேர் தான் அஷ்டாங்க யோகம். அப்போ இந்த அஷ்டாங்க யோகத்தை, அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி அதன் வழியில் சென்றால் கண்டிப்பாக நாம் மகிழ்ச்சியால் வாழலாம். அந்த காலத்தில் வாழ்ந்த திருமூலர் என்ற ஒரு ஞானியும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் பார்த்துட்டு பலவிதமான யோக பயிற்சிகளை கொடுத்துருக்குறாரு. அப்போ அவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன, இப்போ நாம் கூட என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், எல்லாரும் நீண்ட நாள் உயிர் வாழணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம், உயிரே போகக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த உயிர் எங்கே இருக்குது, எதுக்குள்ளே இருக்குது, உடலுக்குள்ளே இருக்குது. அப்போ உடலை நம்ம மறந்துட்டோம். அப்போ உடலை விட்டுட்டு திருமூலர் அதான் சொல்கிறார், ரொம்ப நாள் அந்த உடலை விட்டுட்டு நான் உயிர் தான் முக்கியம், நான் நீண்ட நாள் வாழணும்னு சொல்லி உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு.
அப்புறம் யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது அவருக்கு புரிய வருது, இந்த உயிர் உடலுக்குள்ளே இருக்குது. நீங்கள் உடலை நல்ல மாதிரியாக வச்சுக்கிட்டா போதும், உயிர் தானாகவே நல்லா வளர்ந்துடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாட்டில் பார்க்குறீங்க. இப்போ நம்மளுக்கு பாட்டில் வேணுமா தண்ணி வேணுமா, எதை பயன்படுத்துகிறோம்? இல்லைங்களா? இப்போ நம்ம தண்ணியை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் தண்ணி எதுக்குள்ளே இருக்குது? பாட்டிலுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த பாட்டில் ஓட்டையாவோ அழுக்காவோ இருந்தால் உள்ளே இருக்கிற தண்ணி நல்லா இருக்குமா? தண்ணி நிற்காது, இல்லைங்களா? அப்போ இந்த தண்ணியை விட 2 மடங்கு 3 மடங்கு எது முக்கியம் நமக்கு? பாட்டில் தான் முக்கியம். அப்போ பாட்டிலை நம்ம சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த உள்ளே இருக்கிற தண்ணியை நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை, அது தானாக நல்லாயிடும். அப்போ அதை தான் திருமூலர் கண்டுபிடிச்சார். என்ன பார்த்தாரு? இந்த உயிரை நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை, எதை நான் கவனிக்கணும்? உடலை கவனிக்க வேண்டும். அப்போ அவரும் சில பயிற்சிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி இந்த அஷ்டாங்கம் யோகம் என்று சொல்லக்கூடிய பதஞ்சலி முனிகள் நமக்கு ஒரு 8 விதமான வழிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த 8 வழியும் நாம் பின்பற்றினால் கண்டிப்பாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். அந்த 8ஐயும் நம்ம சாமிஜி, நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அந்த 8ஐயும் ஒன்று சேர்த்துட்டாங்க. 8ஐயும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. எனக்கு இன்றைக்கி 8ன்னா நமக்கு அடே அப்பா 8 யார்ப்பா செய்வாங்க அப்படின்ற மாதிரி போயிடும். இப்போ மகரிஷி என்ன பண்ணிட்டாங்க? அந்த 8ஐயும் முறைப்படுத்தி குறுக்கி சுருக்கி 2ஆக பண்ணிட்டாங்க. 8ஐயும் எத்தனையாக பண்ணிட்டாங்க? 2ஆக பண்ணிட்டாங்க. அப்போ உடலுக்கு அங்கேயும் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 உடலுக்கு, 4 மனதுக்கு. இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம், இதை 4 எதுக்கு? உடலுக்கு, இல்லைங்களா? அடுத்தது 4 பார்த்தீங்கன்னா மனசுக்கு. பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி, இந்த 4ம் மனசுக்கு. இப்போ இந்த மகரிஷி என்ன பண்ணிட்டார்? இந்த 4ஐயும் சேர்த்து 2ஆக பண்ணிட்டார். அப்போ உடலுக்கு முதல்ல உடற்பயிற்சி செய்கிறோம், அடுத்தது மனசுக்கு என்ன பயிற்சி செய்கிறோம்? தியான பயிற்சி. பாருங்கள், 2 சுருக்கிட்டார், 8 2 சுருக்கிட்டார். அப்போ இந்த 2 பயிற்சியும் நாம் முறையாக செய்யும் பொழுது இந்த பூமி மேலே எத்தனை ஆண்டு காலம் இந்த உடல் தகுதியாக இருக்க உள்ளதோ அத்தனை ஆண்டு காலம் வரும் ஆரோக்கியமாக யாருடைய உதவியும் இல்லாமல் வாழலாம். நான் அடிக்கடி இதை சொல்லும்போது எனக்குள்ளே அதான் தோணிக்கிட்டே இருக்குது. காட்டில் நம்ம எல்லாம் பார்க்குறோம், சேனல்லாம் பார்க்குறோம், சிங்கம், புலி, எத்தனையோ விலங்கினங்கள் இருக்குது. எந்த ஒரு விலங்கினமாவது எனக்கு வயசாகிடுச்சு கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு கேட்குதுங்களா? நாம் தான் ஒரு நாளைக்கு 100 தடவை வயசாகிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த பூமி சூரியனை சுற்றி வருது, அதுக்கு ஒரு 24 மணி நேரம் கிளாக் வச்சுட்டுக்கிறாங்க. இந்த 2ஐயும் எடுத்துட்டிங்கன்னா அப்போ எங்கே இருக்குது வயசு? சிந்தனை பண்ணி பாருங்கள். அப்போ நாமே வலிய கடியாரத்தை கட்டிக்கிட்டு ஒரு நொடி போதும் டைம்னு பார்த்துக்கிட்டு வயசு அது ஒரு. இதில் இன்னொரு இது என்ன தெரியுங்கன்னா, காயகல்ப பயிற்சியில் தான் ஒரு விளக்கம் கிடைச்சிது. ஒரு 8, 9, 10 வயசு வரலும் நம்ம பசங்களுக்கெல்லாம் என்ன பர்த்டே அழகாக பண்ணிகிட்டுருக்குறோம். ஒரு 10, 15 வயசு ஆகிட்டோன்னு பர்த்டேன்னு குறைச்சிடணும், யாரும் செய்கிறதில்ல. ஒரு 30 இப்பயும் யாராவது ஒரு 30, 40 வயசுக்கு 60 வயசுக்கு பர்த்டே பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். வயசாகி போய் மைனஸ் ஆகிறதுக்கு போய் எங்கன்னா பண்ணுவாங்களா? அப்போ சாமிஜி இங்கே என்ன சொல்கிறாரு தெரியல. பார்த்தீங்களா, காயக்கல்ப பயிற்சியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் கிராவிடேஷன் இருக்குது. என்ன இருக்குது? கிராவிடேஷன் இருக்குது. அப்போ அந்த கிராவிடேஷன் என்ன பண்ணுதுன்னா, இந்த பாட்டில் இப்படி பாருங்கள் கீழே விழுது. ஏன் கீழே விழுந்தது சார்? நீங்கள் கீழே போட்டு கீழே விழுந்ததுன்னு சொல்கிறீங்களே, இல்லை, அது கிராவிடேஷன் என்ன பண்ணுது? இழுக்குது. அப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால எப்பொழுதும் இந்த பூமி நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது ஒரு 30-40 வயசு வரலும் அது இழுக்கிறதுக்கு, அதை நாம் இழுத்துருக்கிற மாதிரி தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது. அப்போ அதுக்கு மேலே போச்சிங்கன்னா அது ஜெயிச்சிருச்சு, நாம் தோற்றுட்டோம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்குது? வயதாகிட்டே இருக்குது. நரம்புகள் தளர்வடைந்துக்கிட்டே இருக்குது. தளர்வடைந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் மூப்புன்னு சொல்கிறோம். அப்போ அதனால தான் 30-40 வயசுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதில்ல? பர்த்டே பண்ணுறதில்ல. இல்லை, அதெல்லாம் ஒரு திருப்திக்காக இல்லை, மற்றவங்களுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
இப்போ வாட்ஸ்அப் வந்துச்சு இல்லையா, ஹாப்பி பர்த்டே சொல்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நான் பண்ணுறதே இல்லை. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் உங்களுக்கு விருப்பம் இல்லையா, இல்லை பணம் இல்லையா, நீங்கள் தெரில பண்ணல அப்படின்னு கிடையாது. எல்லா நாளும் எனக்கு பிறந்த நாள் தான். ஏன்னா தினந்தோறும் நான் தொடர்ந்து ஒரே பயிற்சியை முறையாக பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும் பண்ணுவாங்க, மற்ற நாள் செய்கிறது கிடையாது. ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள், அப்போ அவங்களுக்கு அன்றைக்கி மட்டும்தான். ஆனால் இப்போ நம்ம தினந்தோறும் எல்லா பயிற்சியும் சரியாக செஞ்சுட்டு வர்றதுனால ஒரு நாளும் வித்தியாசம் கிடையாது. வித்தியாசம் எங்கே இருக்காங்க? அப்போ தினந்தோறும் நமக்கு என்ன நாள்? பிறந்த நாள் தான். நம்ம பேராசிரியர் அழகாக சொல்லுவார், காலையில் எழுந்து கண் விழித்த உடனே இறைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன், அப்போ அதற்கு யார் காரணம்? இறைவன் இல்லைங்களா? அப்போ அதுக்கு ஒரு நன்றி. எனக்கு இன்றைக்கு உயிர் கொடுத்ததற்காக உனக்கு நன்றி. புரிஞ்சுங்களா? அப்போ தினந்தோறும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? பறந்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இந்த வயதாக நமக்கு எல்லாம் தளர்வடைகிறது. அதுக்கு தான் தளர்வடைவதற்காக தான் மகரிஷி அந்த தளர்வடைகிற நரம்புகளை மீண்டும் முறுக்கேற்றி புதுப்பிக்கிறதுக்கு தான் காயகல்பம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு தமிழ் அழகாக நரம்பு ஊக்கம்னு பேர். என்ன பேர்? நரம்பு ஊக்க பயிற்சி. ஏன் நரம்பு ஊக்கம்னு சொல்லி கொடுக்குறாங்க? நம்ம பூமி மேலே வாழ்றதுனால நரம்புகள் தளர்வடைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ தளர்வடைகிற நரம்புகளை மீண்டும் என்ன பண்ணுறோம்? முறுக்கேற்றுகிறோம். முறுக்கேற்றும் போது பலம் கிடைக்கிறது. அப்போ அதனால் நம்ம மகரிஷி என்ன பண்ணாங்க? இந்த காயக்கல்ப பயிற்சியை கண்டுபிடிச்சி நமக்கு அதை முறையாக கொடுத்தார்கள். அப்போ அந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நாம் இளமையாக இருக்கலாம், இந்த பூமியில் வாழக்கூடிய தகுதியை பெறலாம், மகிழ்ச்சியை பெறலாம். அப்போ அப்படிப்பட்ட பயிற்சியை மகரிஷி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பயிற்சிகளெல்லாம் நம்ம எளிமையான பயிற்சிகளை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை சிறப்பாக அமையும் அப்படின்னு மகரிஷி அப்படியே படிப்படியாக கொடுத்துட்டு வராங்க. அப்போ நம்ம இதெல்லாம் முறையாக செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு பலன் கிடைக்கும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். பலன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமைகள் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? கடமைகள். கடமை என்ன? கடமைக்கு மகரிஷி தான் ஒரு பேர் சொல்கிறாரு. கடமைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்கள்? கடன். அப்போ நாம் பிறக்கும் பொழுது என்னவா பிறந்திருக்கிறோம்? கடன் தான். அப்போ அதை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? தீர்த்து தான் ஆகணும். அப்போ கடனுக்கு இன்னொன்று பொறுப்புன்னு பேர். அப்போ நம்ம திருமணம் ஆகிட்டு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் என்ன வருது? ஒரு பொறுப்பு, ஒரு கடமை வருது. அப்பாவை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும், மனைவியை பார்த்துக்கணும், கணவன் மனைவிகளை பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பொறுப்பு வந்துடுது. அப்போ அந்த பொறுப்பு வந்துட்ட பின்னாடி நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம உடலை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். உடல் தான் மூலதனம். இப்போ வேலைக்கு போகணுன்னா உடல் நல்லா இருந்தால் தானே வேலைக்கு போவோம். அப்போ உடல் தானே மூலதனம். அப்போ இந்த உடலை தினந்தோறும் என்ன பண்ணணும்? சுத்தப்படுத்தணும். நிறைய பேர் இந்த உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க, எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோமே, இந்த பயிற்சி என்னன்னு கேட்டேன். உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க, நீங்களும் அதான் சொல்லுவீங்க. அது உடற்பயிற்சி இல்லை. நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரிஷி சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் எத்தனை ஓட்டம் ஓடுது? 3 விதமான. என்னென்ன ஓட்டம்? இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். இந்த 3 ஓட்டம் தானே. இந்த 3 ஓட்டங்களையும் ஒவ்வொரு செல்களுக்கும் பிரித்து தடையில்லாத கொடுப்பது உடற்பயிற்சி. எல்லா செல்களுக்கும் என்ன பண்ணுறோம்? பிரித்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போ நமக்கு செகண்ட் ஹார்ட்டுன்னு சொல்கிறாங்க, 2வது ஹார்ட்டு. நமக்கு இருக்கிறது 1ஆ 2ஆ? 2 இன்னொரு ஹார்ட் வேறு இருக்குது 3. ஏன்னா அவங்க 2ன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது 2. இன்னொரு ஹார்ட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் நிறைய தேடிக்கிட்டே இருப்பேன், அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போது இந்த முதல் ஹார்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரத்தத்தை சுருக்கி விரிது. உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கமும் சப்ளை பண்ணுது.
அப்போ எல்லா செல்லுகளுக்கும் சப்ளை பண்ணால் தான் எல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம செடிங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லா பக்கத்துக்கும் கொடுத்தா தான் அது எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மழை டைமுங்களில் பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் பசுமையாக பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்க. அப்படியே கான்ட்ராஸ்ட் அந்த செடிங்களை மரம் நீங்கள் மழை பெஞ்சிட்டு விட்ட பின்னாடி கொஞ்சம் நேரம் அந்த மரத்தை பாருங்கள், செடி இலையெல்லாம் எப்படி இருக்கும், நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அப்படியே கான்ட்ராஸ்ட் நிறைய இருக்கும். அப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம உடம்புல தலையிலேருந்து கால் வரலாம் எல்லா செல்களுக்கும் அந்த ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் ஈக்குவலாக டிவைட் ஆகிடுச்சுன்னா இந்த உடலில் என்ன இருக்கும், எப்படி இருக்கும்? இப்போ கடைசியாக மேடம் ரிலாக்ஸேஷன் பண்ணிங்க இல்லையா, அப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கணும்னு தோணுச்சு இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி இந்த உடல் முழுவதும் அந்த இரத்த ஓட்டம், காற்றோட்டம் மூன்றும் முழுவதும் எல்லா செல்களுக்கும் ஈக்குவலாக போகும் பொழுது அங்கே தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது. அப்போ அந்த மாதிரி மகரிஷி என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ஒரு பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க. அந்த பயிற்சியை நம்ம இந்த 3 ஓட்டங்களையும் செய்யும் பொழுது உடல் நலமாக இருக்கிறது. இப்போ நிறைய ஒரு 40 இயர்ஸ் ஆகிட்டு பின்னாடி நிறைய பேருக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் வீக்கம் வருது, உட்காந்தா எழுந்திரிக்க முடியல, நடக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? இப்போ 2வது ஆர்ட் சொன்னோம் இல்லையா, அந்த 2வது ஆர்ட் என்னவாகலை? எஸ், மேலே போகலை. மேலேருந்து ரத்தம் கீழே வந்துச்சுன்னா தூய்மையானது, ரிட்டர்ன் போனால் அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ கெட்டு போன ரத்தம் அங்கேயே நிற்கக்கூடாது, மறுபடியும் எங்கே போகணும்? மேலே எங்கே போகணும்? லங்ஸுக்கு போகணும், சுவாச பையில் போய் தூய்மை பெற்று மறுபடியும் லங்ஸுக்கு வரணும், ஹார்ட்டுக்கு. எவ்வளோ அற்புதம் நம்ம உடம்புல நடக்குது. கெட்டுப்போன ரத்தம் கால் வரலாம் வந்து போச்சுன்னா கெட்டு போச்சு. அப்போ இப்போ ஒன்றும் வேண்டாம், கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு ஒரு வேறு மாதிரி தெரியும், என்னடா சார் இருக்கு ஒரு ரத்தம் கெட்டு போச்சு அப்படின்னு. டாய்லெட்டில் டேப்பு திறக்கிறீங்க குளிக்கிறதுக்கு, டேப்பில் தண்ணி எப்படி வருது? சுத்தமாக வருது, அழகாக வருது, தூய்மையாக வருது. நம்ம மேலே ஊற்றி சோப்பெல்லாம் போயிட்டு திடீர்னு டாய்லெட்டுக்கு போகுது தண்ணி, வெளியே போகும்போது எப்படி போகுது? ஏன் அழுக்காக போச்சு? இப்போ அழுக்கு தண்ணியை நீங்கள் குளிச்சிங்க, அப்போ நல்ல தண்ணி உடல் எல்லாம் தூய்மைப்படுத்தி வெளியே போகும்போது என்னவா போகுது? அழுக்காக போகுது. இப்போ அந்த மாதிரி இப்போ ரத்தம் ஹார்ட்லேருந்து லிவர்லேருந்து ஹார்ட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சுத்தப்படுத்தி ஹார்ட்லேருந்து எல்லா செல்லுகளுக்கும் கொடுத்துச்சு. கடைசியாக கொடுத்துட்ட பின்னாடி அது முடிஞ்சு போச்சு, திரும்பி வாபஸ் வரும்போது கெட்டு போகுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ அந்த ரத்தம் மறுபடியும் எங்கே வரணும்? மேலே எந்த இடத்துக்கு வரணும்? நுரையீரலுக்கு வரணும். அப்போ நுரையீரலை சுத்தப்படுத்தி மீண்டும் ஹார்ட்டுக்கு. இதுதான் ரீசைக்கிள் நடந்துக்கிட்டு இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம அதிக நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய உட்கார்றது மட்டும் கிடையாது, நிறைய பேர் பெண்களெல்லாம் லேடிஸ் வீட்டில் சமையல் பண்ணுறாங்க, மணிக்கணக்கில் நின்றுட்டு செய்யும்போது ரத்தமெல்லாம் எங்கே வருது? கீழே வருது. அப்போ கீழே வந்துட்ட பின்னாடி திரும்பி மேலே போகிறதில்ல. அப்போ மேலே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த கணுக்காலுக்கு கீழே அந்த நரம்புகளெல்லாம் உப்பி சுருட்டி அங்கேயே தேங்கி நிற்குது. இப்போ அதுக்கு ஒரு பேர், என்ன பேர்? வெரிகோஸ். இப்போ வெரிகோஸ் ஏன் வந்துச்சு? ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால. ரத்த ஓட்டம் ஏன் தடைப்பட்டது? நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது இவங்க குறைய சொல்கிறாங்களா பாருங்கள். நான் அதிக நேரம் நின்றுக்கிட்டு இருந்ததுனால தானே, உட்காந்துக்கிட்டு இருந்ததுனால தானே, டிவியை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தானே மேடம் சொன்னாங்க இல்லையா, மொபைலையும் டிவியும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதிக நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது ரத்தம் என்னவாச்சு? இப்போது மேலே போக விடாது தடைப்படுத்தி விட்டேன். இப்போ நரம்புகள் உபிச்சு சுற்றிக்கிச்சு. அப்போ அந்த கெட்ட நரம்பு வரும்போது இப்போ கால் வலிக்குது. இப்போ கால் வலி ஏன் வந்தது? அதிக நேரம் டிவி பார்த்துட்டு இருந்ததுனாலையும் இயற்கைக்கு முரண்பாடாக செயல்களை செய்யும் பொழுதும் என்ன வந்தது? இப்போது கால் வலி வந்தது. புரிஞ்சுங்களா? அப்போது அதிக ரத்த ஓட்டத்தினால நமக்கு அந்த சிக்கல் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. அப்போ 3வது ஹார்ட்னு சொல்கிறாங்களே, அது என்ன சார்? 3வது ஹார்ட் என்றது நம்முடைய சதைகள். எது? சதைகள். நம்முடைய சதைகள் நல்ல உறுதியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த இயக்கம் நன்றாக நடைபெறும். அப்போ 3 ஹார்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்மளை என்ன சொல்கிறாங்க, இந்த 3 ஹார்ட்டு செயல்படுறதுக்கு நடைப்பயிற்சி தான் முக்கியம். இந்த பயிற்சி நடைப்பயிற்சி. அப்போ நடைப்பயிற்சி செய்யும் பொழுது எல்லா இயக்கங்களும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம உடலை இந்த இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இந்த 3 ஓட்டங்களையும் உடல் முழுவதும்
சரியாக பரப்பி விடக்கூடிய ஒரு பயிற்சி தான் மகரிஷி கொடுத்துருக்குது. எத்தனை பயிற்சி? 9 விதமான பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, காலையில் எழுந்து மன்றத்துக்கு போவேன். மன்றத்துக்கு நடந்தே வரும், பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்தில் தான். நடந்து வந்து பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு தியானம் பண்ணிவிட்டு அழகாக வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, ரோட்டில் நடந்து போகும்போது காற்றில் அப்படியே லேசாக பட்டை மாதிரி மிதந்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு நடந்து போகும்பொழுது பட்டை எப்படி இருக்கும்? காற்றுல லேசாக பறந்துட்டுருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு போகும்பொழுது நம்மளை இப்போ எப்படி எங்கே போயிட்டு என்ன நிறைஞ்சிருக்குது? காற்று நிறைஞ்சிருக்கு. அந்த காற்றுல அப்படியே மிதந்து போகிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த உடல் முழுவதும், இல்லை நான் சொல்கிறது உண்மை, பொய் கிடையாது. இப்போ இந்த உடலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிராணாயாம பயிற்சிகளெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தண்ணி மேலே எப்படி நடக்கிறாங்க? உடலை என்ன பண்ணணும்? லேசாக பண்ணணும். அப்போ உடலை லேசாக பண்ணுறதுக்கு மூச்சு பயிற்சி. அப்போ அந்த மூச்சு, இப்போ நீங்கள்லாம் சமீபத்தில் வாட்ஸ்அப்லலாம் நிறைய பார்ப்பீங்க, அப்படியே காற்றுல என்ன பண்ணுறாங்க? மிதங்குறாங்க, மேலே ஏறி அப்படியே மேலே போகிறாங்க, மேலே வராங்க. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? உடல் என்ன பண்ணுறாங்க? லேசாக பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம 9 பயிற்சியும் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தியானம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருந்தால் இந்த காற்றுல நம்ம உடல் எங்கேயும் பலம் இல்லாத அப்படியே காற்றோட காற்று அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்குது. நம்மலாம் தண்ணியில் கப்பல் விடுவோம் இல்லையா? இந்த கப்பல் தண்ணியில் எப்படி போயிட்டுருக்குது, அந்த மாதிரி இந்த காற்றுல நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே மிதந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வை நான் பெறுகிறேன். அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ எனக்கு தெரியல, எனக்கு அப்படி தான் தோணுது. புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை மகரிஷி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தான் எளிமையான பயிற்சின்னு நான் சொல்கிறது. நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், அந்த பயிற்சி சொல்லும் பொழுது, சார் எளிமையான பயிற்சின்னா அப்போ இன்னொன்று கஷ்டமான ஒரு பயிற்சி இருக்கா? எஸ், கடினமான பயிற்சி இருக்கிறது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு நாள் பண்டிகை மாதிரி 108 தடவை நமஸ்காரம் பண்ணுறாங்க, சூரிய நமஸ்காரம். எத்தனை தடவை? 108 தடவை 1 மணி நேரம் பண்ணுறாங்க. அது தேவையில்லாதது, ஒரு நாள் மட்டும் செய்கிறது. அப்போ மகரிஷி இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா, நம்ம உடலில் ஒரு இடத்துல கூட வருத்தக்கூடாது. நம்ம பயிற்சி எப்படிப்பட்ட பயிற்சி? உடலில் ஒரு இடத்துலையும் என்ன பண்ணக்கூடாது? வருத்தி செய்யக்கூடாது. வருத்தக்கூடாதுன்னா நோவு வரக்கூடாதுன்னு அர்த்தம். வருத்துறதுன்னா நோவு. அப்போ நம்ம உடம்புல நம்ம பயிற்சியை நீங்கள் செய்யும்பொழுது எங்கேயும் நோவு வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தான் மகரிஷி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வருத்துனா என்ன சார் ஆகும்? இன்றைக்கி ஜிம்முகள்லாம் போகிறாங்க, சில பேர் கை சின்னதாக இருக்கிறது பெருசாக ஒப்பி மாதிரி பண்ணுறாங்க, வி ஷேப்பில் பண்ணுறாங்க, 6 பேக் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லுகள் எல்லாம் முரண்பாடாக இழுத்து வழிகட்டாயமாக இழுக்கிறோம். அதுதான் அந்த ஜிம்முங்களில் நடக்கக்கூடியது. ஆனால் மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடலை உறுதியாக வைத்து கொள்ளக்கூடிய பயிற்சி. நம்ம பயிற்சி எது? இருக்கிற உடலை உறுதியாக வைத்து கொள்ளக்கூடிய பயிற்சி. அப்போ நீங்கள் நம்முடைய எக்ஸசைஸ், இதுக்கு மேலே எக்ஸசைஸ்ன்னு சொல்லாதீங்க. எக்ஸசைஸ்ன்னு என்ன அர்த்தம்? உடல் முழுவதும் இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் 3ஐயும் ஒவ்வொரு செல்களுக்கும் சமமாக பிரித்து கொடுப்பது. ஒன்றுக்கு கூடி ஒன்றுக்கு குறைக்கிறது கிடையாது. புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தான் மகரிஷி கொடுத்துருக்குறாங்க. இந்த 9 பயிற்சிகளையும் முறையாக செய்ய வேண்டும். உண்மையிலே நான் நிறைய சிந்தனை பண்ணி பார்ப்பேன் மகரிஷி பயிற்சி. நமக்கு என்னென்னா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தால் வலிக்கும், முட்டி போட்டுக்கிட்டே இருந்தால் வலிக்கும். அப்போ அவர் என்ன பண்ணார், பாவம் இந்த மக்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் இடுப்பு நோவு வருதுன்றாங்க. உடனே வஜ்ராசனத்துக்கு வந்துட்டு ஒரு பயிற்சியை கொடுத்துட்டாரு. இப்போ வஜ்ராசனத்திலே இருந்தாலும் முட்டி நோவுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் சுகாசனத்துக்கு வந்துருங்கன்னு ஒவ்வொரு பயிற்சியும் எப்படி கொடுத்துருக்குறாங்க? மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ அற்புதம்! உண்மையிலேயே ஆயுள் முழுக்க மகரிஷிக்கு நன்றி சொன்னாலும் போதாது. ஆயுள் முழுக்க நன்றி சொன்னாலும் போதாது. அப்படிப்பட்ட ஒரு மகான் நமக்கு நம்முடைய தேவையை ஒட்டி மகரிஷி பிறந்து பயிற்சிகளை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த பயிற்சியை செய்வதற்கும் நமக்கு என்ன இல்லை, சாக்கு போக்கு. ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்கிறோம், ஏதாவது ஒரு சாக்கு போக்கு. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இதுவரையிலும் யாராவது உங்களுக்கு எத்தனை வயசாகிருக்கும், ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு என்றைக்காவது மறந்துருக்குறோமா?
சப்போஸ் மறந்துட்டாலும் அடுத்த வேலைக்கு ஐயோ காலையில் நான் சாப்பிடல, வயிறு எனக்கு போதாது, இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து சாப்பிட்றோம். ஆனால் என்னைக்காவது நான் பயிற்சி பண்ணலை, அடுத்த நாள் நான் சேர்த்து பண்ணுறேன்னு யாராவது பண்ணியிருக்கிறோமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி அதிகமான ஹாஸ்பிட்டலுங்கள் தான் இருக்குது. அதுவும் நமக்கு வருத்தத்தை தரக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான். உயிரை கொடுக்குதுன்னு சொன்னால் உயிரை பறிக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. நம்முடைய பணத்தை பறிக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் அதிகமாக இருக்குது. எண்ணம் அதிகமான சிந்தனை, தவறான வழி. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம முடிந்த வரலும் நமக்கு கொடுத்துருக்கிற பயிற்சிகளை நம்ம என்ன பண்ணணும்? முறையாக செய்ய வேண்டும். அற்புதமான பயிற்சியை மாறிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் இதுக்குன்னா சிம்பிள் எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் காலையில் வரும்போது செஞ்சுட்டு தான் வந்தேன். அப்போ நான் செய்யாத வந்து இங்கே ஸ்பீச் கொடுத்தேன்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம செய்யணும். மகரிஷி ஒரு தடவை அவருக்கு வயிற்றால் கொஞ்சம் போயிடுச்சு, படுத்துக்கிட்டே இருந்தார். வயிற்றால் போயிட்ட பின்னாடி அவர் ஏன் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சாமிஜி உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே, ஏன் பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, வெறும் வயிறு தானே போச்சு, அதை விட்டு கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது, அந்த பயிற்சியை நான் செய்யலாம் இல்லையா? சாமி சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது. அப்போ அந்த பயிற்சியை எந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? முறையாக விரும்புகிறாங்க. இதுதான் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மகரிஷி செஞ்சாங்க. கடைசி காலத்தில் மகரிஷி வந்து மகராசனம் 2 செய்ய முடியல. நம்ம குப்புறப்படுத்தி செய்ய முடியலையா, அந்த பயிற்சி மட்டும்தான் செய்ய முடியல. மற்ற எல்லா பயிற்சியும் கடைசி வரை செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அவரே செஞ்சு தயார் பண்ணி நமக்கு கொடுத்துட்டு கடைசியில் செய்யலைன்னா பிரயோஜனம் இல்லை. இப்போ இன்றைக்கி நமக்கும் நிறைய பேர் ஆசிரியர்கள் 2 நாள் இல்லை 10 நாள் விடிய விடிய பேசுகிறோம், ஆனால் பயிற்சி மட்டும் செய்யறதில்ல. யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம மகர்ஷி அதான் சொல்கிறாங்க, வேதாந்தம் பேசிடுதுவால் கெட்டிடாதுன்றாங்க. நம்ம பேசக்கூடாது, எதில் பண்ணி காமிக்கணும்? செயலில் காட்டணும். அங்கே தமிழ்நாட்டிலே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பேசுங்க, வாயை திறந்து பேசுங்கன்னு. அவர் தான் செயல் பண்ணிகிட்டு இருக்கிறார் இல்லையா? நான் அரசியல் பேசலை, நான் பாயிண்ட்டு தான் சொல்ல வந்தேன். அப்போ செயல் செய்தாவே என்னவாகும்? போதுமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி அதை தான் மகரிஷி சொன்னாங்க, நம்ம செயல்படுத்தி பார்க்கணும். ஒரு விஷயம் அந்த செயல் எப்படி படுத்தணுன்றது ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்கிறோம். ஒரு உதாரணம், இப்போ மன்றத்தில் நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்குறோம். கடைசி இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பின்னாடி ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்குறோம். இது நீங்கள் யாரும் சில பேர் கேட்குறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு வெறும் காது வழியாக கேட்டு இந்த காது வழியாக விட்டுட்டு போகிறது மட்டும்தான். அப்போ எப்போ இதுக்கான விளக்கம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்செப்டேஷன் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் பயிற்சி செய்ய முடியும். புரியுதுங்களா? இதே ஸ்ரீராம்புரத்தில் 3வது அகத்தாய்வு பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. நானும் அந்த கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். மீனா சத்தியமூர்த்தி அவங்க 2 பேரும் வந்தாங்க. அவங்களுக்கு ஃபிக்ஸேடு அது. முதல் நாள் மீனாம்மா வருவாங்க, 2வது நாள் சத்தியமூர்த்தி சார் வருவார். இந்த அகத்தாய்வில் 3ஆம் நிலை அகத்தாய்வில் குடும்ப அமைதி 2 பேரும் சப்ஜெக்ட் எடுப்பாங்க. சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்தாங்க. நானும் அப்போ பயிற்சியில் உட்காந்துட்ருக்கிறேன். பயிற்சியெல்லாம் முடிஞ்சாச்சு. பயிற்சி முடிச்சுட்டு பின்னாடி அப்புறம் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ உடனே எனக்கு என்ன எண்ணம் தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17 பாயிண்ட்டு மகரிஷி கொடுத்துருக்காங்க. குடும்ப அமைதிக்கு 17 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சொன்னேன் நான், நீங்கள் நடத்தின பாடத்தில் இந்த 17 பாயிண்ட்டுனால தான் குடும்பத்தில் சிக்கல்கள் வருது, பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த 17 பாயிண்ட்டையும் நல்ல பெருசாக போல்டாக கொட்டை எழுத்தில் எழுதி நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல வீட்டில் மாட்டி வைக்கணும். மகரிஷி கொடுத்துருக்கூட 17 பாயிண்ட்டை மாட்டி வைக்கிறது இல்லை. இப்போ ஏதோ ஒரு சிக்கல் வந்ததுன்னா ஓடி போய் அந்த 17 பாயிண்டில் பார்த்துட்டு இப்போ இருக்கிற சிக்கல் எதனால் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்ட உடனே வீட்டில் என்ன வராது? சண்டை வராது. டிக்ஷனரியில் இருக்குது இல்லையா நமக்கு ஆன்சரு. அந்த மாதிரி எனக்கு அப்படி தோணுச்சுன்னு நான் அங்கே சொன்னேன். அந்த மாதிரி இப்போது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ரேடியோவில் ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது ரொம்ப நாள் வருஷத்துக்கு பின்னாடி. அப்போது ஒரு டாக்டர் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்தது. இப்போது ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாரு டாக்டரை. ஐயா டாக்டர் ஐயா, எனக்கு வயது 60க்கு மேலே இருக்குது,
எனக்கு சாப்பிடும்போது விக்கல் வருது, நான் என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்டார். உடனே அந்த டாக்டர் என்ன சொன்னார், விக்கலுக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் சொன்ன பதில், அவர் சொல்கிறாரு, இயல்பாக நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம தொண்டையெல்லாம் கொஞ்சம் காஞ்சிட்ருக்கோம். அப்போ இயல்பாக நம்ம எந்த பொருளை சாப்பிட்டாலும் அது தடையாயிடும். அந்த நிற்கிறதுக்கு இயற்கை உள்ளே இருக்கிற இறைவன் வெளியே எடுத்துவதற்கு தண்ணியை குடிக்கணும்னு அந்த ஈரத்தை சரி பண்ணணுன்றதுக்காக விக்கல் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு வார்த்தையை சொன்னார். நீங்கள் எப்பொழுதும் இதுக்கு மேலே சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு விக்கல் வராதுன்னு அவர் முதல்ல சொன்னார். அதை நான் என் காதில் கேட்டேன். அது 100% உண்மை என்று நான் ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கும் இப்பயும் நான் சாப்பிடும்போது அதை செஞ்சுட்டு தான் சாப்பிட்டுட்டுக்கிறேன். அப்போ அப்படின்னா அவர் சொன்னதை நம்ம என்ன பண்ணிக்கணும், உண்மை உள்வாங்கிறதுல உண்மை, அக்செப்டேஷன், ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ ஏற்றுக்கொண்டால்தான் உண்மையாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஏற்றுக்கொண்டால் உடனே அந்த நிமிஷத்திலிருந்து நம்மளுடைய செல்கள் அதை செயல்படுத்துறதுக்கு தகுதியாகி விடுகிறது. அதை தான் சாமிஜி சொல்கிறார். அப்போ நம்ம ஒரு பாடம் நடத்தும் பொழுதும் நம்ம இந்த பாடம் எனக்காக இந்த பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் அதை கேட்டு இந்த வினாடியிலிருந்து என்ன பண்ண வேண்டும், மாறி அதை அக்செப்டேஷன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறார் சாமிஜி அழகா. சினம் தவிர்த்தல் என்ற பாடத்துக்கு ஒரு பாடம் மகரிஷி சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களோ, அருமையான விளக்கம், நீங்கள் எப்பொழுதெல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களோ அப்போ எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளே ஒரு சங்கல்பத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் சினம் இல்லாமல் இருப்பேன், நான் சினம் வயப்படாமல் இருப்பேன், சினம் வயப்படாமல் இருப்பேன். எப்போ சொல்லிக்கிட்டு இருக்கணுமா, அமைதியாக இருக்கும் பொழுது. இப்போ நம்ம தியானத்தில் எப்போ வாழ்த்துறோம், தியானம் முடிச்சுட்டு பின்னாடி தான் வாழ்த்துறோம். ஏன் தியானம் முடிச்சுட்டு பின்னாடி வாழ்த்துறோம், மனம் அமைதியாக இருக்கிறது. அப்போ அந்த அமைதியான நிலையில் நான் சினம் வயப்பட மாட்டேன் என்று நீங்கள் சொல்ல அது எங்கே பதியும், எங்கே பதியும், கருமையத்தில் பதியும். அப்போ கருமையத்தில் பதிந்தால், கருமை என்பது விதை. அப்போ நீங்கள் விதையாக போட்டு கொண்டிருக்கிறீர்கள். சினம் வயப்பட மாட்டேன், சினம் வராது அப்படின்னு போட இப்போ உங்களுக்கு என்ன வரும், சப்போஸ் யார் மேலேயே கோபம் வருதுன்னு வச்சுக்க, வீட்டில் ஏதோ பண்ணிட்டாங்க, உடனே என்ன வரும், கோபம் வரும். அப்போ கோபம் வர நேரத்தில் எதை விதையை போட்டிருக்கீங்க, வரக்கூடாதுன்னு போட்டு, இப்போ அது உங்களை அதிலிருந்து தடுத்து விடும். பாருங்கள் எவ்வளோ அருமையான விளக்கத்தை சொல்கிறார். அப்போ அதனால் நாம் அமைதியாக இருக்கும் பொழுது என்ன பண்ணணும், மறந்து போச்சு எல்லாருக்கும். அமைதியாக இருக்கும் பொழுது நான் சினம் வயப்படாமல் இருப்பேன். இன்னும் அழகாக இந்த சாந்தி தவம் செய்யும்போது எனக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிது. இப்போ நம்ம எல்லாம் சாந்தி தவம் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லைங்களா. அப்போ சாந்தி தவம் என்பது என்ன, அது ஒரு விதை. என்ன விதை சார், நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்களே, இல்லை சாமிஜி கொடுத்தது தான் மௌனம். என்னது, இப்போ ஆகினையில் சொல்கிறோம், ஆகினை 5 நிமிஷம் ஆனோன்னு துரியம், 5 நிமிஷம் ஆனோன்னு சொல்லிக்கிட்டு போகிறோம். ஆனால் சாந்தியில் என்ன பண்ணுறோம், 20 நிமிடமோ. அமைதின்றதை விட மௌனம். அப்போ அது மௌனம் என்பது யாருடைய நிலை, இறைவனுடைய நிலை. அப்போ நீங்கள் 20 நிமிடம் சாந்தி தவம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, மௌனமாக இறைவனோடு இணைந்து விதையை விதைத்து கொண்டிருக்கிறேன். அப்போ 20 நிமிடம் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா 20 நிமிடம் விதையை விதைத்து விட்டீர்கள். அப்போ அந்த விதை வளர்ந்து 100 மடங்கு உங்களுக்கு பலனை, மௌனத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். ஆனால் நம்ம யாரும் அமைதியாக இருக்கிறதில்ல, அந்த மௌனத்திலேயே ஏதாவது சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நீங்கள் சாந்தி தவம் செய்ய 20 நிமிடம் மௌனம் என்ற எதையை விதைச்சிட்டுக்கிற, அமைதி என்ற விதையை விதைத்து கொண்டிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், அமைதி கிடைக்கும். அப்போ அமைதி கிடைக்காதவங்களாம் இதுக்கு மேலே என்ன பண்ணணும், எந்த விதையை விதைக்கணும், அதுதான் மகரிஷி சொல்கிறாங்க. மனம் என்பது ஒரு விளைநிலம். அப்படியே மனம் என்பது என்ன, ஒரு விளைநிலம். அப்போ அந்த விளைநிலத்தில் எதை போடணும், நமக்கு என்ன வேணும், மௌனம் வேணும். அப்போ சாந்தி தவம் பண்ணும்பொழுது நீங்கள் அமைதியாக ஒரு 20 நிமிடம் இருக்கிறீங்கன்னா, மௌனம் என்ற விதையை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது விளைந்து உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்,
அந்த அமைதியை, மனதை மகிழ்ச்சியை கொடுக்கும். இதுதான் சாமிஜி சொல்கிறாங்க. இப்படி அருமையான விளக்கத்தை எல்லாம் மகரிஷி கொடுத்துருக்குறாங்க. இந்த நாளில் நம்ம வச்சுக்கலாங்களா? இப்போ இந்த நல்ல நாளில் நாம் இப்படி கொடுத்துருக்கிற எத்தனையோ பயிற்சிகளை எல்லாம் நினைவு கூறுவது. நம்ம மொபைலில் அலாரம் வைக்குவோம். எதுக்காக அலாரம் வைக்கிறோம்? மொபைலில் அலாரம் வைக்கிறோம். எல்லோரும் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறது, என்னென்ன தேவையாக இருக்குதோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? அலாரம் வைப்போம். ஒரு சயின்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அலாரம் விட சிறந்த ஒரு அலாரம் நம்முடைய மூளை செல்கள்னு சொல்கிறாங்க. அலாரம் விட சிறந்த மெமோரி பர்ஃபெக்டாக இருக்குது எது? மூளை செல்கள். நம்ம எங்கேயோ போகணுமா இருக்குது, நாளைக்கு 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். நீங்கள் நான் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினச்சிக்கிட்டு படுத்திங்கன்னா நம்ம மூளை 3:50க்கே எழுந்திரி வச்சிடும். 10 நிமிஷம் முன்னாடியே நம்ம டைம் பார்ப்போம், இன்னும் அலாரம் அடிச்சிருக்காரு. அப்போ எப்படி சிறப்பு வாய்ந்த அலாரம் எது? நம்முடைய மூளை செல்கள். அப்போ அந்த மாதிரி நாம் மாறி சொல்லக்கூடிய பயிற்சிகளை இன்றைய நாளில் நம்ம ஒரு மெமோரி மாதிரி போட்டுக்கலாம். தினந்தோறும் ஒரு வேளை உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்றத மனதில் ஒரு சங்கல்பம் போட்டுக்கோங்க. காயக்கல்ப பயிற்சி செய்வேன் என்ற பயிற்சியை மனசில் போட்டுக்கோங்க. அகத்தாய் பயிற்சிகளை செய்வேன் மனசில் போட்டுக்கோங்க. தியானங்களை செய்வேன்னு மனசில் போட்டுக்கோங்க. கோபப்படாமல் இருப்பேன் அப்படின்ற மனசில் போட்டுக்கோங்க. ஏன்னா சுவாமிஜி எல்லாருக்கும் மூல காரணம் கோபம் மட்டும்தான் சொல்கிறாங்க. இந்த கோபம் ஒன்று இல்லைனாவே எந்த குணமும் கிடையாது. அது எல்லாத்துக்கும் தாய் தந்தை அதுதான் சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பயிற்சிகளை எல்லாம் நாம் இந்த நாளில் வெறும் சும்மா வந்தோம், யோகா பண்ணோம், சாப்பிட்டு போனோம்னு கிடையாது. அப்போ இதெல்லாம் என்னவாக இருக்கணும்? செயல்பாட்டு கொண்டு வரணும். அப்போ முதல்ல அக்செப்டேஷன், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதில் ஏதாவது ஒரு இடர்பாடு இருந்தால் நீங்கள் கேட்கலாம், கேள்வி கேட்டுட்டு அதை சரி பண்ணிக்கலாம். அப்போ சரி பண்ணிக்கிட்டு இன்றைய நாள்லேருந்து எப்படி வீட்டில் சமையல் பண்ணும்போது கிளாஸு, பாத்திரம், காபி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? சுத்தப்படுத்தும் பொழுது உடல் தூய்மை, மன தூய்மை, 2 தூய்மையை நம்ம பண்ணிக்கலாம். நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நமக்கு எல்லாம் பசி 1ஆ 2ஆ? பசி 1ஆ 2ஆ? இல்லை, அறிவு பசி, உடல் பசி. உடல் பசி. இப்போ அறிவு பசி எப்போ வரும்? இந்த உடல் பசி எப்போ வரும்? இப்போ 1 மணி ஆயிடுச்சு சார், இப்போ என்ன வரும் நமக்கு? உடல் பசி. சரி, இந்த அறிவு பசின்னு சொன்னீங்க, அது எப்போ வரும்? எங்கே இருக்குது? எப்படி வரும்? தேடலில் படிக்க புதுசாக இருக்குது. இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க அறிவு பசின்னு. அப்போ இந்த அறிவு பசி எப்போ வரும்? என்ன சொல்லுங்கள், எப்போ வரும்? புதுசாக ஏதாவது கற்றுக்கணும். அது எப்போ வரும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ 1 மணி ஆயிடுச்சு, உடல் பசி வந்துருச்சு. இந்த அறிவு பசி எப்போ வரும்? மனதுக்கு தேவைப்படும். அதான் எப்போ வரும்? அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, மனம் எப்பொழுது அமைதியாக இருக்கிறதோ அப்போ தான் வரும். மனம் எப்போ அமைதியாக இருக்கிறதோ அப்போ தான் அந்த அறிவு பசி வரும். மனம் அமைதியாக இருக்கும் பொழுது ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமைதியாக இருக்கும் பொழுது அது இறைநிலை, தெய்வத்தினுடைய ஒரு நிலை. அப்பொழுதுதான் அந்த தெய்வத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பசி வரும். புரியுங்களா? அதனால தான் நம்ம மன்றத்துங்களை தவம் பண்ணி நல்ல ஒரு டீப்பு தவம் பண்ணிவிட்டு வாழ்க வளமுடன் எழுந்து போங்கன்னா யாரும் போக மாட்டாங்க. எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். ஏன்? என்ன தேடுது? உள்ள இந்த ஆன்மா என்ன தேடுது? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எனக்கு கிடைக்காதா? அதான் அறிவு பசி. அறிவு பசின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக பசி, அறிவு பசி சொல்லலாம். இன்னொரு பசி என்ன? ஆன்மீக பசி, இறை தேடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மனம் அமைதியாக இருக்கும் பொழுது தான் அந்த பசி வரும். அதனால தான் சுவாமிஜி அழகாக நமக்கு தவம் முடிச்சிட்டு பின்னாடி ஒரு சிந்தனை விருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அந்த அறிவு பசியை நாம் நிறைப்பு கொண்டே இருந்தால் மனம் திருப்தியாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய தடவை அனுபவத்தில் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அகத்தாய் பயிற்சியில் துரியாதீத தவம் விளக்கம் கொடுத்துட்டு முடிச்சிட்ட பின்னாடி இப்போ எல்லோரும் தியானம் முடிச்சிட்ட உடனே அவங்கள ஒரு கேள்வி கேட்பேன். இப்போ ஏதாவது கொடுத்தா அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுமான்னு கேட்பேன். அப்போ துரியாதீத தவம் எங்கே போயிட்டு வந்தோம்?
மேலே போய் இறைவனிடம் சென்று இணைந்து வந்தோம். அப்போ அங்கே இறைவனோடு இணைந்து வந்த பின்னாடி நமக்கு என்ன தோணாது? எதுவுமே தேடணும். அப்போ ஆன்மா அங்கே என்னவானது? லயமாகி ஒரு திருப்தியை பெற்றுவிட்டது. அதனால தான் இன்றைக்கும் கோவிலில் போனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து வாங்கன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியல, இது எதோ சடங்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கோவிலில் போயிட்டு எதுக்கு உட்காந்துட்டு வரணும்? கோயிலில் என்ன கிடைச்சது? ஒரு திருப்தி கிடைச்சிது. அந்த திருப்தியை கொஞ்ச நேரம் பெற்றுவிட்டு வாருங்கள். அப்பயும் அங்கே பக்கத்தில் டைம் ஆகிடுச்சு ஏந்திரிங்கன்றாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த கோயிலில் ஒரு ஆனந்தம் கிடைச்சிது, சந்தோஷம் கிடைச்சிது. அந்த சந்தோஷத்தை சில நேரம் என்ன பண்ணணும்? அனுபவிச்சு வரணும். சாமிஜி அழகாக ஒரு விளக்கம் சொல்கிறாரு. சாப்பிடும் பொழுது அந்த உணவை சிறிது நேரம் நாக்கில் நிறுத்தி அனுபவித்து சாப்பிடுங்கன்றார். அந்த மாதிரி இப்போ நம்ம கோயிலில் போயிட்டு பின்னாடி அந்த அனுபவத்தை எல்லாம் கொஞ்சம் நேரம் பெற்றுவிட்டு என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியை இறைவனோடு இணைந்து லயமாயிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மகரிஷி சொன்ன மாதிரி சாப்பாட்டை அவசரமாக சாப்பிடாதுங்க. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நாக்கு என்ன பண்ணணும்? அது உணரணும், சுவையை உணரணும். அப்போ அந்த காந்தங்கள் தன்மாற்றைகள் சமப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறார். இப்போ அந்த மாதிரி நாம் இந்த பயிற்சிகளை எல்லாம் முறையாக செய்து இந்த 2 பசி சொன்னோம் இல்லையா? என்னென்ன பசி? உடல் பசி, ஆன்மீக பசி. இந்த 2 பசியையும் நிறைவு பெற வேண்டும். இந்த கடைசியாக இன்னொன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த சாப்பாடுன்னு சொல்கிறது மகரிஷி 5 அளவுமுறை சொல்லுகிறார். அதில் முதல்ல கொடுத்துக்கிறது உணவு தான். இந்த உணவில் யாருக்கு கட்டுப்பாடு வருதோ அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உணவு முறையில் நீங்கள் எவ்வளோ விஷயம் சொல்லியும் நீங்கள் உணவில் ஒழுங்குமுறை அந்த வரல அப்படின்னா கண்டிப்பாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியவே முடியாது. உணவு தான் முக்கியம். அப்போ இன்றைக்கும் ஒரு சங்கல்பம் போட்டுக்கோங்க, உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். புரியுதுங்களா? நாங்கள் நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போவோம். அப்போ இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு எடை போடுற மிஷின் இருக்கும். தினந்தோறும் 2 நாளைக்கு 3 தடவை ஒரு நாள் ஏறி நின்று வெயிட்டை பார்ப்போம். இப்போ அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரல நான் இதே வெயிட்டில் தான் இருக்கிறேன். காரணம் என்னென்னா, எது முக்கியம் நமக்கு? இந்த உடல் முக்கியம். நான் நிறைய பேருக்கு இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறவங்கள குறைக்கணும்னு வருவாங்க. கோவப்படாதீங்க, நான் கேட்பேன், யாராவது இந்த உடலில் சதையை சேர்த்து ஒட்ட வச்சுட்டு போயிட்டாங்களா? அப்போ எப்படி வந்தது உங்களுக்கு? சாப்பிட்டு தான் வந்தது. இப்போ அதை குறைக்கணுன்னா எப்படி குறைக்கணும்? சாப்பிட்றத குறைக்கணும். அப்போ அந்த மாதிரி இப்போ முதல் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா எது சரியாக இருக்கணும்? சாப்பிடக்கூடிய உணவு முறை, அந்த உணவில் அளவு முறை. புரியுதுங்களா? அப்போ அந்த அளவை நீங்கள் எப்போ கண்ட்ரோல் கொண்டு வரீங்களோ அப்போ நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். உணவே மருந்தே இதுக்கு மேலே என்னென்ன இருக்குது? அதனால் நம்ம எல்லோரும் உடலையும் மனதையும் உயிரையும் இறைவனோடு இணைப்பதற்கு இணைந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய யோக வாழ்க்கை, ஆனந்த வாழ்க்கை வாழ்வோம் என்று கூறி இறையருளும் குருவருளும் உங்களுக்கு துணை புரிந்து நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை அளித்த ஸ்ரீராம்புரம் ஸ்கை ட்ரஸ்ட் அறக்கட்டளைக்கும் நம்முடைய மதிப்பிற்குரிய என்னுடைய சகோதரி திருமதி ப்ரொஃபஸர் அருள்மொழி அவர்களுக்கும் என்னுடைய சகோதரன் திரு விவேகானந்தா அவர்களையும் உங்கள் அனைவருக்கும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். இதெல்லாம் நம்ம மந்திரத்துக்கு வேண்டாம். மகரிஷி அதான் சொல்லிட்டார். மீண்டும் பெருசாக போயிட்டு சின்னதாக வந்துட்டுக்குது, அது கூட நெக்ஸ்ட் டைம் வேண்டாம். அன்பு வாழ்த்துனா போதும் மந்திரத்தில். இந்த வேண்டாம்னு சொல்றோம்னா புகழ் வந்துச்சுன்னா நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும். அதுக்காக தான் இதை வேண்டாம்னு சொல்றாரு சுவாமி. வாழ்க்கை வளம்.